தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணியாளர்களின் ஊதிய உயர்வு தீர்மானத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் வழக்கு தொடர்ந்த திமுக மாவட்ட பிரதிநிதியை கண்டித்து பணியை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வரும் இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு மாதந்தோறும் 419 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினக்கூலி பெறும் வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு தினமும் ரூபாய் 619 கூலி வழங்க அரசாணை ஒன்றை பிறப்பித்தார். ஆலங்குளம் பேரூராட்சி மன்ற கூட்டம் கடந்த 6 மாதமாக நடைபெறாத நிலையில இந்த அரசாணை நடைமுறைக்கு வராமல் கிடப்பிலேயே போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பேரூராட்சி மன்றம் கூட்டம் நடைபெற்று அதில் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த அரசாணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பள உயர்வு தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என ஆலங்குளத்தைச் சேர்ந்த திமுக மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தார். அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை இன்று மதுரை நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வருகிறது. இதனை அறிந்த துப்புரவு பணியாளர்கள் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் தற்போது பேரூராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் தற்போது மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.